Hi friends, இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷாப் வெஸ்டர்ன் ஃபுட் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க தேவையான பொருட்களை பார்க்க போகலாம். போன்லெஸ் சிக்கன் லெக் எடுத்துச்சிங்க 2, கார்லிக் 3 பல் எடுத்துச்சிங்க, அது நல்லா இடிச்சிருங்க. ஒயிட் பெப்பர், oyster sauce 2 டேபிள்ஸ்பூன், light soya sauce 3 tablespoon, black pepper sauce 1 tablespoon, brown sugar 1 teaspoon. ஓகே, இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணுவோம் சிக்கனை. கோழி இறைச்சி ஏற்கனவே நான் மார்க்கெட்டில் வாங்குறப்ப இந்த மாதிரி வெட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். இது வந்து தொலைப்பகுதி சிக்கனுடைய. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இந்த மார்க்கெட்டில் வெட்டி கொடுக்குறப்ப இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த திக்கான பார்ட்ஸை வந்து வெட்டிடணும். கத்தியில் இந்த மாதிரி லேசாக வெட்டிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணலாம். கைகளை நல்லா சுத்தமாக கழுவுன பிற்பாடு தான் வந்து நம்ம இதெல்லாம் சிக்கன்லாம் தொட முடியும். நான் அடிக்கடிக்கு கையில் அடியில் கழுவிடுவேன். ஓகே, மேரினேட் பண்ண வேண்டிய ஜாமான் வந்து இப்போ போடுவோம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றணும். oyster sauce இது 2 டேபிள்ஸ்பூன், brown sugar 1 டீஸ்பூன், இடித்த பூண்டு 2 பூண்டு வந்து நல்லா நான் இடித்து வச்சுட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு ஒயிட் பேப்பர் போடுறோம். ஒயிட் பேப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வந்து ஊற வைக்கணும். கோழி வந்து ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் 1 hour ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஸோ இன்னொரு துண்டையும் போட்டு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சிக்கன் மேரினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் ஜாமாக்கு. நீங்கள் ஊற வச்சுட்டு ஸோ எப்போ உங்களுக்கு வந்து சாப்பிடணுமோ அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஆஃப்டர் 1 hour ஆச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து குக் பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சட்டியில். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோழி துண்டு எடுத்து அதில் போடுவோம். அப்படியே பறந்து போடணும் ஓப்பனாக. சிக்கனை வந்து குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பறந்து போட்ட பிற்பாடு வந்துடும். ஒரு சைட் வந்த பிற்பாடு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு வேக விடுங்க. ஒன்றும் அப்படி உங்களுக்கு வந்து ஒன்று வந்துருச்சு நல்லா வேகணுனாக்கா மூடிச்சிங்கனாக்கா இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டோமா அந்த சீக்கிரம் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. நிறமும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாஸ் செய்வோம். அது பிளாக் பெப்பர் கிரேவி செய்வோம் சிக்கன் சாப்க்கு. சாஸ்க்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்குவோம். சூடான பானையில் வந்து பட்டர் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். அது பட்டர் இலகட்டும். இலங்கின பிற்பாடு சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன். அது முடிச்சுட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் தப்பங்கண்டும் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம வாட்டர் கொஞ்சம் போடுவோம். உங்களுக்கு சாஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் ஊற்றுங்க. சாஸ்க்கு வேண்டிய வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் போடுவோம். பிளாக் பெப்பர் சாஸ். அப்படி கூட பிளாக் பெப்பர் சாஸ் இல்லைன்னா கூட நீங்கள் பிளாக் சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். திக்கு கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து இது நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி திக்கான சாஸ் வந்த பிற்பாடு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க.
ஸோ இந்த சாஸ் எடுத்து இப்போ வந்து நம்ம வைக்கலாம். இப்போ வந்து சிக்கன், இந்த சாஸு இதோடு சேர்த்து நீங்கள் ஃபன் ஃப்ரைஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிங்கனாக்கா ஒன்றும் பார்க்க சூப்பராக ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும் சிக்கன் சாப். இந்த மாதிரி அவர் சிக்கன் சாப் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஹாப்பி குக்கிங். பாய். Drop it.